ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பால் வந்து கறந்து பால் கறந்து தயிராக்கி மோர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து எப்படி வந்து உருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உருக்கி நெய் எடுக்கிறது வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து பால் வந்து எங்களதே இருக்குதுங்க. பால் வந்து கறந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பால் மட்டும் வச்சுக்குவோங்க. மற்ற பால் வந்து பால்கார அண்ணாவுக்கு ஊற்றிடுவோம். நான் வந்து டெய்லியும் இப்போ இன்றைக்கி வந்து 3 லிட்டர் பால் அந்தளவுக்கு வந்து பால்கார அண்ணாவுக்கு ஊற்றிட்டா 1 லிட்டர் பால் ஆகுங்க. அந்தளவுக்கு வந்து வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம். பால் வந்து கொண்டு வந்து நல்லா காய வச்சுருவேங்க. காய வச்சுட்டு நல்லா பொங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மிலேயே ஒரு நிமிஷம் விட்டுருவேங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா தயிர் நல்லா கெட்டியாக திக்காக இருக்கும். கொஞ்சம் அந்த கொல கொலன்னு இல்லாத. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுக்கணுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு வெது வெதுப்பாக இருக்கிற வரைக்கும் ஆற வச்சுட்டு உரைய ஊற்றி வச்சுட்டோன்னா நல்லா தயிர் வந்து தெவஞ்சிரும். நல்லா கெட்டியாக ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அது கெட்டியாக தயிர் வந்து தெவஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து மோர் வந்து சிலுப்பி எடுத்துடலாங்க. மோர் வந்து கடைஞ்சிடலாம். டெய்லியுமே நாங்கள் வந்து மோர் வந்து கடைஞ்சிருவோங்க. கடைஞ்சி வெண்ணெய் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து நெய் வந்து உருக்கி வடிகட்டி வச்சுருவோங்க. ஒரு நாள் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலில் வந்து இந்த அளவுக்கு வெண்ணெய் வந்திருக்குதுங்க. இதுவே பால் வந்து மாடு கன்று போட்டு ஒரு முத்துற கடைசி ஸ்டேஜ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா இன்னும் வெண்ணெய் வந்து நிறைய வரும். நாங்கள் வந்து இப்போ வந்து வச்சுருக்கிற பால் வந்து மாட்டுப்பால் தாங்க. மாட்டுப்பால் வெண்ணெய் வந்து லைட்டாக எல்லோ கலரில் தான் இருக்கும். அதுவே எருமைப்பால் வச்சு தயிர் வந்து தயிர் போட்டு மோர் வந்து கடைஞ்சி எடுத்தோம்னா அது வந்து வெள்ளையாக இருக்கும். நல்லா வெண்ணெய் வந்து வெள்ளையாக இருக்கும். உருக்குனாலும் நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். இது மாட்டுப்பால் அப்படிங்கிறதுனால லைட்டாக எல்லோ கலரில் தான் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வந்து வெண்ணெய் வந்து நாங்கள் உருக்கி வச்சுருவோங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தோசை செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து தோசைக்கு வந்து நெய் தாங்க ஊற்றி சுடுவோம். நெய் வந்து தடவி தான் சுடுவோம். நெய் தோசை தான் டெய்லியுமே சுடுவோம். வாரத்தில் ஒரு நாள் உருக்குறனால நெய் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருக்கி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா கெட்டும் போகாதுங்க. சூப்பராக மணமாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.